ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு கொஞ்சமாக கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, கூடவே ஒரு 4 போல் பச்சை மிளகாய் சேர்த்து அடுத்ததாக இது கூடவே ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. அடுத்ததாக இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட், அடுத்ததாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், இது எல்லாத்தையுமே சேர்த்து இதனுடைய பச்சை வாசனை எல்லாமே போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக உடைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்தா நமக்கு சூப்பரான ஒரு எக் ஃப்ரை மசாலா கிடச்சிருங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக இது ரெடி ஆகிடுச்சு. ரசம் சாதம், சாம்பார் சாதம், ஈவன் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.